இவனுங்களுக்கு மாரி செல்வராஜ் மேலே காண்டுன்னு நினைக்கிறீங்களா? மாரி செல்வராஜ் மேலலாம் காண்டு கிடையாது. உதயநிதி மேல தான் காண்டு. உதயநிதி போய் களத்தில நிற்கிறாப்புல. அங்க கூட வந்து மாரி செல்வராஜ் நிற்கிறாப்புல. அது என்ன தெரியுமா பிரச்சனை? அதாவது 2 பேர கூட்டணிக்கு நம்ம வச்சிருக்கிறோம். அந்த சைடுல உள்ள ஓட்ட வாங்குறதுக்கு. ம். அதாவது டாக்டர் கிருஷ்ணசாமி ஐயா, அண்ணன் ஜான் பாண்டி அண்ணன் 2 பேரையும் வச்சிருக்கிறோம். அங்க போய் மாரி செல்வராஜ் ஒரு அடையாளமா நின்னுக்கிட்டு, அதுவும் உதயநிதி கூட இருந்து செயல்பட்டா, அது யாருக்கு மைனஸ் ஆகும்? பிஜேபிக்கு தான் மைனஸ் ஆகும். அந்த காண்டு தான், அந்த பதட்டம் தான் அவங்க பதட்டப்படுறாங்க. அதாவது அண்ணாமலையோ, இல்ல பிஜேபியோ, இல்ல தினமலரோ, இல்ல சுமன் சி. ராமன் மாமாவோ, இவங்கலாம் பதட்டப்பட்டதுக்கு காரணம் அதுதான் காரணம். வேற ஒண்ணும் கிடையாது. நம்ம கூட்டணிக்குன்னு 2 பேர காசு குடுத்து வச்சிருக்கிறோம், அந்த சமூகத்துக்கு ஓட்ட வாங்கலான்னு. அங்க போய் மாரி செல்வராஜ் போய் நின்னுக்கிட்டு, அதுவும் உதயநிதி கூட செயல்படுறது வந்து எப்படி சரி வரும்? ம். இந்த சங்கி பயலுங்க எவ்வளோ ஒரு கேவலமான ஆளு தெரியுங்களா? ஒரு காவல்துறை அதிகாரி வந்து ஒரு குழந்தைய தூக்கிட்டு வராரு. சென்னை வெள்ளத்தில மீட்டு தூக்கிட்டு வராரு. ஓகேங்களா? அத யாரோ ஒருத்தரு ஃபோட்டோ எடுத்திருக்காப்புல. ஃபோட்டோகிராஃபர்லாம் வச்சு எடுக்கல. யாரோ எங்கேயோ ஒரு மூலையில உள்ளவரு செல்லுலயோ எதிலோ ஒருத்தர் ஃபோட்டோ எடுத்திருக்காரு. அது ட்ரெண்ட் ஆயிட்டு. அது கியூட்டா இருந்துச்சு. மனிதநேயத்தோட இருந்துச்சு அந்த ஃபோட்டோ. ஓகேங்களா? ஆனா நம்ம பாஜக எம்எல்ஏ என்ன தெரியுமா பண்ணியிருக்காரு? அங்க போயிட்டு ஃபோட்டோ ஷூட் நடத்தியிருக்காரு. தென் மாவட்டத்தில நடந்த வெள்ளத்தில போயிட்டு ஃபோட்டோ ஷூட் நடத்துறாரு. ஒரு இடத்துல போய் நின்னுட்டு ஒரு குழந்தைய வாங்குற மாதிரியான ஃபோட்டோ ஷூட் பார்த்துக்கங்க. அத கூட கட் பண்ணி விடல கரெக்ட்டா. கரெக்ட்டா அத ட்ரெண்ட் ஆக்குற மாரி கூட கட் பண்ணி விடல. அந்த அறிவு கூட கிடையாது பார்த்துக்கங்க இந்த சங்கி பயலுகளுக்கு. மூடிய விட்டானுவோ. அண்ணா நீங்க போய் வாங்குங்கண்ணா அப்படின்னு ட்ராமா செட் பண்றானுங்கல்ல, அத அப்படியே முழுசா விட்டானுங்க. இந்த அளவுக்கு தான் அறிவு சங்கி பயலுகளுக்கு. இவனுங்க வந்து மாரி செல்வராஜ், உதயநிதி எல்லாம் வந்து திட்டிட்டு இருக்கானுங்க. விமர்சனம் பண்றானுங்க. அவரு ஒரு இயக்குனர். அவரு யாரு உத்தரவிட அதிகாரிகளுக்கு? அவரு எங்கடா உத்தரவிட்டாரு? அவங்க ஊர்ல நடக்கிற வெள்ளத்துக்கு அவர் போய் பாதிப்ப போய் பார்க்குறாரு. சொல்றாரு அதிகாரிகள்ட்ட. இந்த இடத்துல இந்த இடத்துலலாம் மக்கள் மாட்டியிருப்பாங்க வாய்ப்பு இருக்குன்னு. அதுல என்ன தப்பு இருக்குன்னு கேட்குறேன் நான். ம்.